நியூஸ் பேப்பரில் ஜூலை 8ஆம் தேதி இந்த வருஷம் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் படித்தேன். மதுரையில் ராமு தாத்தா சொல்லி ஒரு 91 இயர்ஸ் ஓல்டு பெரியவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த ராமு தாத்தா அங்கே 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தால், லிமிட்டெட் சாப்பாடு ஃபார் புவர் பீப்புள். அது பார்த்து எனக்கு மனசு வந்துருச்சு, என் லைன்லியோட ஆள் தான் அவர், நான் கூட இதே மாதிரி செய்யணுன்னு வந்துருச்சு. ஒரு புவர் ஆள் அது செய்கிறாருன்னா நான் ஏன் செய்யக்கூடாது அப்படி மனசுலே வந்தது. ஸோ அப்போலேருந்து மைண்ட் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சமையல் செய்கிறதுக்கு ஒரு லேடி ஹஸ்பண்ட் 2 பேர் பிடிச்சிட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டு கிச்சன் செட்டப் பண்ணிவிட்டு அவங்கள என்கேஜ் பண்ணிவிட்டு 13th ஆகஸ்ட் இந்த வருஷம் 2020 அது நம்ம பெரிய குருஜி கூட பர்த்டே. அது எங்களுக்கு ஆஸ்பீஷியஸ் டே இருக்கிறதுனால அன்றைக்கே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன் 100 ரூபா சாப்பாடுலேருந்து 200 சாப்பாடு வரைக்கும் ஆகிடும்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 100 சாப்பாடு டெய்லி ஆரம்பிச்சிருந்தேன். இன்றைக்கே 300லேருந்து 350 சாப்பாடு டெய்லி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ரொம்ப சாப்பாடு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சாம்பார் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. சாம்பார், மோர் குழம்பு, ரசம், பொரியல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதேமாதிரி எங்கேயுமே சென்னை சிட்டியில் எங்கேயுமே கிடைக்காது. இவங்க ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாங்க. நாங்களும் லைனில் நின்று ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகிறோங்க. சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வீட்டில் என்ன குவாலிட்டி சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு ரைஸ் பேக்கெட் 485 கிராம்ஸ் டு 500 கிராம்ஸ் இருக்கும். நாங்கள் பிரிஞ்சி ரைஸ் செய்வோம், 350 பேருக்கு போடுவோம். அதில் 70 கிலோ காய் போடுவோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ். 34 kg ரைஸ் போடுவோம். அதெல்லாம் புவர் பீப்புளுக்கு இங்கே கொடுப்போம். 10 ரூபா சாப்பாடு நல்லா இருக்குது. ரசம், மோர், பொரியல் எல்லாம் தராங்க. நல்லா இருக்குது. நான் வண்டி ஓட்டுறேன், மீன்பாடி வண்டி ஓட்டுறேன். 60 ரூபா மிச்சமாகுது எனக்கு. சாப்பாடு நல்லா பயனுள்ளமாக இருக்குது. அந்த ஹோட்டலில் வாங்குகிற சாப்பாடோடு இது நல்லா இருக்குது. இப்போது இந்த பத்திரிகைலாம் போட்டதுனால எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நாங்கள் கூட சேர்ந்துறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் டொனேஷன் கொடுக்குறோம், எனக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு, தயவுசெய்து அதை பற்றி எதுவுமே பேசாதுங்க. உங்களுக்கு செய்கிறது இஷ்டம் இருந்தால் உங்கள் ஏரியாவில் நீங்கள் செய்யுங்க. உங்கள்கிட்ட சாப்பாடு செய்கிறதுக்கு வசதி இல்லைன்னா நான் உங்களுக்கு என் கிச்சனில் அசல் ரேட்டுக்கே செஞ்சு கொடுத்துருவேன். நீங்கள் எடுத்து போய் உங்கள் ஏரியாவில் கொடுங்க. மக்கள் சிட்டி ஃபுல்லாக இல்லைன்னா நாடு ஃபுல்லாக இது பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி யாருக்கு வசதி இருக்கோ அவர் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். நான் 10 ரூபா கூட ஆக்சுவலாக வாங்கக்கூடாது. பட் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, சாப்பாடு வாங்குறதால் எனக்கு சும்மா கொடுக்குறாங்கன்னு நினைக்கக்கூடாது. நான் காசு கொடுத்து தான் வாங்குறேன்னு ஒரு மனசில் இருக்கணும், திருப்தியாக இருப்பார். எங்களுக்கு இந்த 10 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறது பெரிய விஷயம் சார். அது நல்ல விஷயமா கொடுக்குறாரு அவர், நம்ம பாராட்டணும் சார். அவரை பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது சார். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, அந்த அளவு நல்லா இருக்குது சார். நான் மக்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், என் இன்டர்வியூ பார்த்துட்டு நீங்கள் கூட தயவு செய்து உங்கள் ஏரியாவில் உங்களால் என்னென்ன முடியுது புவர் பீப்புளுக்கு செய்யணும். நீங்கள்